உலகத்தமிழ் மக்களே, யோக விரும்பிகளே, யோக மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். உலக மக்கள் எல்லோரும் யோகத்தை விரும்புகின்ற காரணத்தினால், மக்களுக்கு நன்மை பெய்யக்கூடிய காரணத்தினால், நோயின்றி வாழ வழி செய்யும் காரணத்தினால், நமக்கு நாமே நோய்களை நீக்கிக் கொள்ளவும் ஆரோக்கியமாக வாழவும் வழி தரக்கூடிய ஒரு அற்புதமான கலை என்பதால், இன்றைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் மக்களுக்கு பயன்படக்கூடிய வேறு எந்த நிகழ்ச்சியிலும் மக்களுக்கு பயன் தராது. நிச்சயமாக கதையாக போடுவார்கள். எபிசோடு வந்துக்கிட்டே இருக்கும், தொடர் நிகழ்ச்சி. அது கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். ஆனால் இது 15-20 வருஷமாக நடக்கு. வேறு எந்த நிகழ்ச்சியும் இந்த மாதிரி நடக்கலை. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு 3 குழந்தைகள் வந்திருக்கின்றது. இவர்கள் ஆப்பிள் கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல், பரமத்தி வேலூர், நாமக்கல்லிருந்து வந்திருக்கிறது. அதன் ஆசிரியர் மலர்கொடி, வேலாதம்பாளையம். குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை அற்புதமாக பழகியிருக்கிறார்கள். ஃப்ரேயா பாத்திமா முதல் வகுப்பு, எம்இ தேஜா ஸ்ரீ முதல் வகுப்பு, சிவநேத்திரன் முதல் வகுப்பு. இவர்கள் கால் விரித்த பூனை ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். அப்படியே 2 கை முட்டியும் தரையில் வைங்கள், குனிந்து கன்னத்தில் கை வச்சு. வெரி குட். முட்டு தரைக்கு வந்துடணும். தலை மேலே பாரு, அப்படி பாரு. கால் விரித்த பூனை ஆசனம். இந்த ஆசனத்தை பார்த்தால் பாருங்கள், காலை அகலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். காலை அகலமாக வைக்கிறதே உடலில் எந்த மாற்றமும் தெரியாது. பாடியை கீழே இறக்க ஆரம்பிச்சாச்சுன்னா காலுக்கு கீழே உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்புகள், தலை வழியாக செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு அற்புதமான ஆசனம். உடலில் உள்ள நரம்புகளை வீரியப்படுத்துறதுக்கு இந்த ஆசனம் இரத்த ஓட்டத்தை தலையிலிருந்து பெருங்கால், அந்த கால் பெருவிரல் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை நாடு நரம்புகளையும் சரியாக இழுத்து இரத்த ஓட்டத்தை சீராக பாய்ச்சக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம்தான் இந்த கால் விரித்த பூனை ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எழுந்து உட்காருங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கால் விரித்த பூனை ஆசனம். கால் விரித்த பூனை ஆசனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உச்சியிலிருந்து பெருவிரல் வரைக்கும் உள்ள அத்தனை நாடி நரம்புகளையும் இழுத்து உடம்பை ஒரு குலைவாக, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்படியாக அற்புதமான ஆசனம். இந்த முயற்சி பண்ணும்போதே உடலுக்கு ஒரு சுறுப்பு வந்துடும். ஏன்னா அத்தனை நாடி நரம்புகளை இழுக்கின்ற காரணத்தினால் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுவிடும். இந்த ஒரு ஆசனம் காலையில் எந்திரிச்சா தூங்குலேருந்து எந்திரிக்க முடியாது. எந்திரிச்சு இதை போட்டோம்னா சுறுப்பு வந்துடும். அந்த விரைப்புத்தன்மை இருக்கும்போது தான் அவங்களால எந்திரிச்சு குளித்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, அலுவலகத்துக்கு போக முடியல. நீ எந்த அளவு காலை விரித்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவு குனிஞ்சு ஒரு 20-30 எண்ணிக்கை அப்படியே நிமிர்ந்து மூச்சு வாங்கி திரும்ப ஒரு தடவை போச்சுன்னா உடலுக்கு வந்து சுறுசுறுப்பு வந்துடும். சோம்பேறித்தன்மை என்பதே இருக்காது. அந்த அளவுக்கு இது அற்புதமான ஆசனம். நீங்கள் அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இந்த ஆசனத்தை கலைங்க. இங்கே திரும்புங்க. கால் விரித்த பூனை ஆசனம்.
ஆசனம் லகுவாக இருக்கணும், பலன் அதிகமாக இருக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே கடினமான ஆசனங்களை சொல்லி கொடுத்தா அவங்க இந்த ஆசனத்துக்கே வரமாட்டாங்க. ஏன்னா அங்கங்கே பிடிச்சிக்கிடும், செய்யும் பொழுது வலி வரும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறத மட்டும் பக்கமாக சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கஷ்டமான ஆசனத்தை முழுமையாக பழகிறதுக்கு விடக்கூடாது. உதாரணமாக இந்த பிள்ளைகள் இருக்குன்னா, இது தலையை இந்த நாடியை தரையில் தொடரும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ தான் தரைக்கு வரணும். புது பிடிச்சி 4 பேர் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு போட்டு கீழே தரை வரைக்கும் அமுக்குனா அது வரவே வராது, ஓடிடும், எங்கேயாவது பிடிச்சி விடும். ரொம்ப ஜாக்கிரதையாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வளையக்கூடிய உடம்பை வளையக்கூடிய ஆசனங்கள், நரம்பை இழுக்கக்கூடிய ஆசனங்கள், அதில் கொண்டு போய் நம்ம பலத்தை பூரா காட்டிட்டோம்னா எங்கேயா பிடிச்சிக்கிடும், வரவும் செய்யாது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணுங்கிற ஒரு நிலை வந்துடும். அந்த நிலைமைக்கெல்லாம் ஆசனம் பழகக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா அது ஆஸ்பத்திரி போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு நிறைய செலவு வந்துடும். அந்த நிலைக்கு பிள்ளைகளை தள்ளக்கூடாது. நாமும் முரட்டுத்தனமாக செய்யக்கூடாது. முதல்ல உங்களால் செய்ய முடியுதா அந்த ஆசனத்தை தான் அந்த பிள்ளைக்கே சொல்லிக் கொடுக்கணும். உங்களாலே செய்ய முடியாது, அதுக்கு போட்டு சொல்லிக் கொடுத்து அதை வருத்தப்படுத்தினா ஓடிடும். ஆசனமே செய்ய வராது. நீங்கள் ஆரம்பித்தாலே நீங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு பயிற்சியை சொல்லிக் கொடுங்க, இந்த யோகாசனமே வேண்டான்றோம். இதெல்லாம் நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள். அதனால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக சொல்லிக் கொடுக்கணும். எந்திரிங்க, அங்கே திரும்புங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை நேரே பார்த்து செய்யுங்க, காலை அகலப்படுத்து, ஒரே தடவை போடுங்க, கீழே இறங்க சீக்கிரம். மீண்டும் காட்டப்பட்டு இருக்கிறது. அப்படியே நிமிரு, பத்மாசனத்தில் உட்காரு. ஆகவே குழந்தைகளுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுப்பது என்பது கடினம். இந்த ஆசிரியர் அவர்கள் மிக நல்ல முறையில் கற்றுக் கொடுத்து நமது அரங்கிற்கு கொண்டு வந்து உலகமெல்லாம் இவர்களை காணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். போற்ற வேண்டும். என் அருமை சீடர்களே, இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வில் முன்னேறவும் ஆரோக்கியமாக வாழவும் நாம் தான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.